சிப்பிக்குள் இருக்கும் முத்து போலத்தான் அப்பாக்களின் அன்பு. வெளியில் தெரியாது, ஆனால் விலை உயர்ந்தது. எத்தனை வயசு ஆனாலும் பெண் குழந்தைகளை தன்னோட செல்லங்களாக பார்த்து கொண்டாடுவது அவங்களோட அப்பாக்கள் மட்டும்தான். தாங்கிக் கொள்ள எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அம்மா அப்பா என்ற உறவுக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த சொந்தமும் வந்துடாதுங்க. நம்மளை இந்த உலகத்துக்கு பரிசாக கொடுத்த தந்தைக்கு நம்ம கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா? தந்தையின் பெயரை காப்பாற்றுவது. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல. மகள்களின் எல்லா பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காண துடிக்கும் முதல் இதயம் அப்பா மட்டுமே. தந்தையின் கடலளவு கோபம் கூட நொடி பொழுதில் அடங்கி விடுகிறது தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளில். கஷ்டப்படும் போதெல்லாம் நினைக்கின்றேன் என்னை கஷ்டப்படாமல் வளர்த்த அப்பா அம்மாவை. சண்டையில் வரும் வார்த்தைகள் மட்டுமே, அது வாழ்க்கையாகாது. இதை புரிந்து கொண்டால் நம் உறவில் பிரிவு இருக்காது. எந்த உறவில் எவ்வளவு சண்டை இருந்தாலும் கடைசி வரை பிரியாமல் இருக்கும் ஒரே ஒரு உறவு அக்கா தம்பி உறவு மட்டுமே. வழிகளை காட்ட அப்பாவும் வழிகளை குறைக்க அம்மாவும் இருக்கும் பொழுது சோகம் நமக்கு எப்படிங்க வரும்? உங்களுக்கு வேண்டியவங்க கிட்டேயோ உங்களை நம்பினவங்க கிட்டேயோ எப்போ நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த உறவு செத்து போயிடுங்க. அதனால் தயவு செய்து நடிக்காதீங்க, அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்க பாருங்கள். ஒரு சில நினைவுகளை நினைக்கும் பொழுதெல்லாம் அழுகை வந்தாலும் சில நினைவுகள் நம்மை அறியாமல் சிரிக்க வைக்கும். சில வார்த்தைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் அழ வைக்கவும் சிரிக்க வைக்கவும் நம் மனதில் இருக்கும் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் தோல்வி கூட தோற்று போகுங்க உங்கள் முயற்சிக்கு முன்னாடி. ஆணாக இருந்தாலும் சரிங்க, பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, அவங்களோட அப்பா தான் அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ. வாழ்க்கையில் மாற்றம் நம்ம நினச்சா மட்டும் வராதுங்க, அதுக்காக நம்ம உழைச்சா மட்டும்தான் வரும். நட்பு ஒரு தோழனிடம் உணரும் தாயின் அன்பு, ஒரு தோழிக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அங்கு என் மனசை காயப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. சிரிக்கும் பொழுது வாழ்க்கையை வாழ மட்டும்தாங்க முடியும், ஆனால் அழும்போது மட்டும்தாங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்றது முதுகுல 1000 முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க. அந்த பாவத்தை மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. மனதிற்கு பிடித்தவர்களை பிரிந்து வாழ முடியும், ஒரு நொடி கூட மறந்து வாழ முடியாது. உன்னை உயிரா நினைக்கிற உறவை நீ மதிக்கலைன்னா நீ உயிரா மதிக்கிற எந்த உறவும் உன்கிட்ட இருக்காது. சில நேரங்களில் சில விஷயங்களை அப்படியே விட்டுறது தாங்க நல்லது. புரிஞ்சுக்க சொல்லி போராடாதீங்க, விளக்கம் கேட்டு வருத்தப்படாதீங்க. கடைசியாக மன அமைதி தான் எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்க போகுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைவதெல்லாம் ஒரு பெரிய வரந்தாங்க. வாய்த்தவர்கள் பாக்கியசாலிகள் தான். உங்க மனசுல இருக்க வார்த்தைகளையும் கோபத்துல இருக்க அன்பையும் யாரால உணர முடியுதோ அவங்க தாங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட உயிரான ஒரு உறவு. மரணத்தை விட கொடுமையானது மனக்கவலைங்க. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். விட்டு கொடுங்க, விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுத்து பாருங்களேன், தவறே செய்ய மாட்டாங்க. மனம் விட்டு பேசுங்க, உங்ககிட்ட பாசம் தானா வருவாங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போட்டோன்னு விட்டுடுங்க. அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது தான் தெரியும் உங்க அருமை என்னன்னு புரியும். அவங்க வாழ்க்கையில பல அடிகளை பட்ட ஒன்னதான் தெரியும் நம்ம வாழ்ந்தது கல்லறை இல்லை கோவிலுன்னு. போறாங்கன்னா விட்டுடுங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு உறவு, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா திரும்ப எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கவே. தயவு செய்து உங்ககிட்ட நியாயமே இருந்தாலும் யார்கிட்டையும் கோவப்படாதீங்க. ஏன்னா துரோகிகள் எல்லாருமே உங்களை கோவப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவங்க நல்லவங்க போல காட்டிப்பாங்க. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால் தான் தெரியும் வலியும் வேதனையும். நாம் போன இடத்துல
நமக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறது தப்பு. மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போனது தான் தப்பு. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து விழுந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளோதாங்க மனுஷங்களோட வாழ்க்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஒரு நிமிஷம் கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க. உன்னோடு இருந்த நாட்களை விட உன் நினைவுகளோடு வாழும் வாழ்க்கை சுமையானது, சுகமானது. மறக்க முடியாத வழியை நம்மால் வெறுக்க முடியாத ஒருவரால் தான் தர முடியும். விரும்பியவரை பிரிந்து விருப்பங்களை இழந்து விரும்புவதையே மறந்துதான் இங்கு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்ட மட்டும்தாங்க தெரியும். அது போல தான் சில உறவுகளும் நம்ம எவ்வளோதான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்திட்டே இருப்பாங்க. உன்னை நினைக்கும் பொழுது கலங்கும் என் கண்களுக்கு மட்டுமே தெரியும் நான் உன் மீது கொண்ட அன்பு. வாழும்போதே பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருங்க. வாழ்க்கையில் மறு ஒத்திக்க கிடையாதுங்க. அப்பாக்கள் எப்பொழுதும் மகளின் பாசத்துக்கு அடிமை, மகள்கள் எப்பொழுதும் அப்பாக்களின் பாசத்துக்கு பேரடிமை. என்னோட கோபமோ என்னோட மௌனமோ என்னோட திமிரு இல்லைங்க, எனக்குள்ளே இருக்கிற வலி. அது தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. பிடித்த ஒருவரின் அழைப்புக்காக காத்திருக்கும் வழி உண்மையாய் நேசித்த பல உள்ளங்களுக்கு மட்டும்தான் புரியும். யாரும் நல்லவங்களும் இல்லை, யாரும் கெட்டவங்களும் இல்லைங்க. ஒவ்வொருவரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. சில பேர் பழகிட்டோன்னு கடமைக்கு பேசுகிறாங்க, சில பேர் பழக்கத்துக்காக பேசுகிறாங்க. ஒன்று மட்டும் தெரியுதுங்க, உண்மையான பாசத்தை மதித்து பேசுகிறது யாருமே இல்லை, எல்லாம் நடிப்பு தான் போல். ஒன்றா இருந்த ஞாபகத்தை நெஞ்சோடு சேர்த்து வச்சேன், தனியாக இருந்த வலியை மட்டும் தனியாக அனுபவித்தேன். என் அன்பில் குறை இருந்தால் சொல், திருத்திக் கொள்கிறேன். உன் மனதில் பிறர் இருந்தால் சொல், விலகி செல்கிறேன். நீ ஒரு விஷயத்தை முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் அதை யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டே இருக்காங்கங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்பை கொடுப்பவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகமாக சந்திப்போங்க. இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். சாதிக்கிறவங்க எல்லாமே பெருமையாக பேசுறது இல்லைங்க, பெருமையாக பேசுகிறவங்க யாரும் சாதிப்பதில்லை. நம்மளை நேசிக்கிறவங்க நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னா ஏதேதோ யோசிக்க வைக்குதுங்க மனசு. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா 2 பேரை கண்டுக்கவே கூடாதுங்க. ஒன்று நமக்கு பிடிச்சவங்கள, இன்னொன்று நம்மளை பிடிக்காதவங்கள. தவறுகள் பெரும்பாலும் மன்னிக்கப்படும் இடம் அன்பு நிறைந்த நெஞ்சங்களில் மட்டுமே. வெற்றியை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, தோல்வியை விதிக்கிட்ட விட்டுடுங்க. முயற்சியை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இதானுங்க உண்மை, கரெக்ட் தானே? உன்னை இழக்கிறத நினச்சி கவலைப்படாதவங்க நீ அழுகுறத நினச்சி கவலைப்பட போகிறாங்க. இங்கே பொய்யா இருக்கவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அன்பாக இருந்தவங்க மனசளவில் ரொம்ப காயப்படுறாங்க. உண்மை தானேங்க? உண்மையான அன்பை நீ எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் உன்னை அதிகமாகவே நேசிக்குமே தவிர உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாது. இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். சில தப்புகளை மன்னிப்பதாலும் சில தப்புகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் உயிரோடு இருக்குது. மௌனம் அமைதியான அடையாளம் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட. உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்க விரும்புனா ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படிங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும்? நல்லவராக இருப்பது நல்லது தாங்க, ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருக்கிறது நல்லதில்லை. என் இதயத்தை நீ எத்தனை முறை காயப்படுத்தினாலும் எனக்கு பிடித்த உன்னை என் இதயம் மறக்காது. ஏனென்றால் என் இதயத்துக்கு நடிக்க தெரியாது, உன்னை நினைத்து துடிக்க மட்டுமே தெரியும். வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்கிறவங்களுக்கும் என்னங்க தெரியும்? வேதனைப்படுறவங்களுக்கு தான் புரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில் 1000 வழி இருக்குன்னு. உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். உலகத்தில் அழகாக இருக்கவங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க, ஆனால் அன்பாக இருக்கவங்களுக்கு தான் பஞ்சம். நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாற்றிடும்.
சிரிப்பு வர அளவுக்கு பேசுகிறவங்களும், என்ன பேசினாலும் கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்களும் கடவுள்கிட்ட தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள். நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடத்துல அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். நம்மளோட கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதாங்க, ஆனால் வலி ரொம்ப அதிகம். ஒருத்தவங்க வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய வேதனைங்க. அதே விழுந்த இடத்துல மறுபடியும் எழுந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க சாதனை. ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் மாதிரிங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்தா அது பச்சை நிறமாக மாறிடும். உங்களோட வலிகளை யார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க முயற்சிக்காதீங்க. உங்களை புரிஞ்சவங்களுக்கு உங்கள் வலி சொல்லாமலே புரியும். எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்போ மறந்துட்டு போயிடுங்களேன், உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நமக்கு முக்கியமானவங்களும் நம்மளை தேடுறவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும். விடை இல்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்குங்க. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்களேன், அதில் தாங்க நம்ம திறமை இருக்குது. ஆண்கள் மழையில் நனைகிறதும் வெயிலில் காஞ்சிட்டு வேலை பார்க்குறதும் பணத்து மேலே இருக்க ஆசையால் இல்லைங்க, அவரோட பொண்டாட்டி குழந்தைங்க மீதான பாசத்தால் மட்டும்தாங்க. அதாங்க உண்மையும் கூட. அன்பை கொடுப்பவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகமாக